ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கல்வி செல்வம். இந்த தலைப்புல இருக்க போது ஆற்றங்கரையில முனிவர் ஒருத்தர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி அவர் தவறு செஞ்சு தவ பூஜனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்பலான்னு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு இளைஞன் வந்து நிக்கிறான். அந்த இளைஞன் ரொம்பவும் பரட்ட தலையோட வயிறெல்லாம் ஒட்டி போய் ரொம்பவும் ஏழ்மையான தோற்றத்தோட இருக்கான். அவன் ஆடைகள் எல்லாமே கூட ரொம்பவும் அழுக்கேறி போய் இருக்கு. அந்த இளைஞரை முனிவர் ரொம்பவும் கூர்மையா கவனிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பசியோடவும் களைப்போடவும் அவன் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டவர், இளைஞனே, உன்னை பாக்குற போது ரொம்பவும் பசியோடவும் களைப்போடவும் இருக்கிற மாதிரி தெரியுது. நீ என் கூட என்னோட ஆசிரமத்துக்கு வரியா? அங்க நீ வந்தினா உனக்கு தேவையான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. முனிவர் அன்போட சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட இளைஞனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் தாங்கல. ஐயா, நான் பசியை பொறுக்க முடியாம தடுமாறிய நிலையில தான் இங்க வந்தேன். நல்ல வேலையா உங்களை சந்திச்சேன். உங்க ஆசிரமத்துல எனக்கு தேவையான உணவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றான். அதுக்கப்புறம் இளைஞன் முனிவரோட போக ஆரம்பிக்கிறான். முனிவர் அந்த இளைஞரோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கை காலெல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். இளைஞரும் தண்ணீரை எல்லாம் விட்டு கை கால நல்லா கழுவி சுத்தம் செய்யறார். முனிவர் அந்த இளைஞனை ஒரு மரப்பலகையில உட்கார சொல்ல. இளைஞனும் ரொம்பவும் அமைதியாகவும் அச்சத்தோடவும் பயபக்தியோடவும் அந்த மரப்பலகையில உட்காந்துருக்கிறான். முனிவர் தான் சாப்பிட்றதுக்காக சமைச்சு வச்சிருந்த உணவு எல்லாத்தையும், காய்கறிகள் எல்லாத்தையும் அந்த இளைஞன் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, இளைஞனே, உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா உணவையும் தயங்காம சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இளைஞனும் உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறான். உணவு, பழங்கள், சாப்பாடு எல்லாத்தையும் இளைஞர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கை வாயெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நிக்கிறான். முனிவர் அந்த இளைஞன் பக்கத்துல கூப்பிட்டு, இளைஞனே, நீ யாரு, எங்க இருந்து வர, உனக்கு ஏன் இந்த ஏழ்மையான கோலம், என்ன நடந்தது அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. முனிவரே வணங்கின இளைஞன், சுவாமி, நான் நல்ல செல்வ செழிப்போட வளர்ந்தவன் தான். என் தந்தை ரொம்பவும் பாசத்தோட என்னை வீட்டுக்குள்ளவே வச்ச காரணத்தினால எனக்கு வெளி உலகமே தெரியாம நான் வளர்ந்துட்டேன். நான் எல்லோரையும் நம்ப தொடங்கிட்டேன். வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற நினைப்பையே நான் வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட தந்தை எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சோதனை காலம் ஆரம்பிச்சது. என் தந்தைக்கு அப்புறம் என்னை முழுமையா பாத்துக்க வேண்டியவங்க, நான் நம்பினவங்க என்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்க. என்னை ஏமாத்தி என் சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்ன வெளியே துரத்திட்டாங்க. நானும் கால் போன போக்குல நடந்துட்டு இருந்தேன். அப்படிதான் உங்களை வந்து சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றான். அந்த இளைஞன் சொன்ன எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த முனிவர் அதுக்கப்புறம் பொறுமையா, இளைஞனே, ஒரு மனுஷனுக்கு சிறந்த செல்வம் பொருள் செல்வம் கிடையாது. கல்வி செல்வம் தான் உயர்ந்த சிறந்த செல்வமா இருக்கும். அந்த செல்வத்தை நான் உனக்கு தரேன். இனிமே நீ இந்த ஆசிரமத்திலே தங்கி உனக்கு என்னென்ன கல்வி தேவையோ அது எல்லாத்தையும் நானே உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்றாரு. அதை கேட்ட இளைஞன் முனிவரோட காலில் விழுந்து வணங்குறான். ஐயா, உங்களை சந்திச்சதுல நான் ரொம்பவும் பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இன்னைக்காதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றான். உடனே அந்த முனிவர், இளைஞனே, உனக்கு ஒரு நேரத்துல நான் உறுதியா ஒரு விஷயம் சொல்றேன். நீ இழந்த செல்வம் எல்லாமே உன்னோட இது கிடையாது. அது உன்னோட தந்தை சம்பாதிச்ச சொத்து. இனிமே உனக்கு தேவையான செல்வங்களை நீயே தேடிக்கணும். அதுக்கான கல்வி செல்வத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இளைஞனும் அந்த முனிவரோட கருத்தை ஏத்துக்கிறாரு. இதோட கருத்து என்னன்னா, கல்வி செல்வத்தால மொத்த எல்லா செல்வங்களையும் நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.